வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த எரிக்கலை செடினால் நம்மளுக்கு எவ்வளோ பலன் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எரிக்கலையை வச்சு என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு நம்ம எரிக்கலை செடி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. இந்த கணுக்கால் வலி, முட்டு வீக்கம், பாத வலி, இதுக்கு எல்லாத்துக்கும் இதில் வந்து நல்ல ஒரு மருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த காலை ஊன முடியலைன்ட்டு நம்ம வலிக்கு, கணுக்கால் அப்படி வீக்கம் வந்து வலிக்கு, அதுக்கு எரிக்கையில் பழுத்த இலை, அதாவது மரத்தில் இருந்து அதான் பழுத்து கீழே விழுந்து கிடக்கும், அந்த இலையை எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில், அதில் உள்ள அமிர்தாஞ்சனத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. இது ரெண்டுமே போதும். நம்மளுக்கு ஒரு வலி இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரு இந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு முட்டுக்கால் வீங்கி முழங்கால் வீக்கத்துக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வாயில் துணி, காட்டன் துணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த அமிர்தாஞ்சனத்தை எடுத்து வலி உள்ள இடத்துல நல்லா முழங்காலில் தடவிக்கிடுங்க. தடவிக்கிட்டு முழங்காலில் நல்லா வலி இருக்கிற இடத்துல நல்லா தடவிக்கிடுங்க. தடவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இலையை நல்லா அதை அந்த வீக்கம் உள்ள இடத்துல நல்லா கவர் பண்ண மாதிரி வச்சு இப்படி நல்லா கவர் பண்ணிக்கிடணும். அந்த சுற்றி அந்த வலி வீக்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு சுற்றி கவர் பண்ணி நம்ம அந்த அமிர்தாஞ்சன் தடவி இருக்கோம் பார்த்திங்களா, அது காந்தெல்லாம் செய்யாது. நம்மளுக்கு வலி இருக்கிறதுனால நம்ம இந்த இலையை அமிர்தாஞ்சன் தடவி அதுக்கு மேலே இந்த இலையை இப்படி கவர் பண்ணி நம்ம கெட்டிட்டோம்னா நல்லா கெட்டிடணும். நைட்டில் படுக்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தண்ணி படாமல் வந்து இந்த இலை வச்சு இதை நம்ம கெட்டும்போது நல்லா கெட்டிக்கிடணும். ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா கவர் பண்ணி கெட்டிக்கிடுங்க. கெட்டிட்டு அந்த நம்மளுக்கு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல நல்லா இறுக்கமாக கெட்டிடுங்க. வலிக்குன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கால்வலிக்குள்ள மருந்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை அப்படி நல்லா கவர் பண்ணி கெட்டிட்டு படுத்துருங்க. நைட்டில் படுத்துடணும். படுத்துட்டு நம்ம தூங்கி காலையில் எந்திரிச்ச பிறகு விடிய காலையில் எந்திரிக்கும் போது அந்த வீக்க வலி எல்லாம் கேட்டிருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த கெட்டி இருக்கிற கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த பழுத்த இலையை தான் வைக்கணும். அதுக்காக பச்சை இலைகளாக இருக்கக்கூடாது, நல்ல பழுத்த மஞ்சள் இலைகளாக இருக்கணும். அதுதான் அந்த வலிக்கும் வீக்கத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு இலை. இது நம்ம பறிக்கவும் கூடாது, மரத்தில் வந்து அதாவே கீழே விழுந்து கிடக்கும். அந்த இலையை மட்டும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அந்த காலையில் முழித்த உடனே அந்த கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அந்த வலி நம்மளுக்கு அப்படி கேட்டிருக்கோம். அந்த எவ்வளோ வலிச்சிச்சோ அந்த வலிக்கு தக்கன அந்த நீரை பூரா அந்த இலை உறிஞ்சிரும். உறிஞ்சி எடுத்த பிறகு நம்ம எப்படி வச்சு கட்டியிருந்தோம், தீயிலாம் வாட்டலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த இலை எப்படி அந்த நீர் எடுத்துகிட்டு அந்த முட்டில் வீக்கம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், வலியும் குறைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த குதிங்கால் வலிக்கோ முட்டு வலிக்கோ இந்த இலையை வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பலன் கிடைக்கும்போது நம்ம இது வந்து ஈஸியாகவே நம்ம வீடு பக்கத்துகளில் கிடைக்கிற மருந்து. அதனால் நம்ம எடுத்து நல்லா நம்ம உபயோகப்படுத்திக்கிடலாம். வலிக்கு கெட்டி பாருங்கள், கேட்கும். இது ஒரு வாரத்துக்கு 2 தடவை கூட கெட்டு பாருங்கள். கெட்டும்போது இந்த வலிகள் நல்லா கேட்டுரும். எரிக்கலை தானே, இதுக்கு என்ன பவர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எரிக்கலைக்கு நல்ல பவர் இருக்குது. குதிங்கால் வலியோ முட்டு வலியோ கணுக்கால் வலியோ எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு இலை இந்த எரிக்கலை. அதை உபயோகப்படுத்தி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு உபயோகப்படுத்துங்க. கால் வலி கேட்குறதுக்கு ஒரு நல்ல மருந்து நம்ம கைவசமே இருக்குது. நீங்கள் கைப்பக்குவமாகவே செஞ்சு பார்த்து இந்த வீக்கத்தை போக்கிக்கிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.